ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து வீட்லேயே சுவையாக பரோட்டா எப்படி செய்ய போகிறன்றதை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். நான் 1/2 கிலோ மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைதா மாவில் 2 முட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இந்த முட்டை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு பரோட்டா வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். அதுக்கு நம்ம இந்த முட்டையை ஆட் பண்ணுறோம். இப்போ இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுக்கப்புறமா சூடான 1 கப் பாலில் வந்து தேவையான அளவு உப்பு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து நம்ம இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வரையிலும் ஒரு கவர் போட்டு நீங்கள் அப்படியே வந்து இதை மூடி வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மேலே மூடி போட்டு கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் கழித்து இந்த மாவை வந்து நீங்கள் நல்லா எல்லா பக்கமும் நல்லா உருட்டி விட்டுடுங்க. இப்படி நல்லா உருட்டி விடுறதுனால உங்களுக்கு பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் வரும். இப்போ இந்த மாவை வந்து 2ஆக பிரித்து அது ஒரு பக்கம் வந்து இது போல் நல்லா உருட்டி விட்டு அதிலிருந்து சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த பக்கமும் உள்ள அந்த மாவை வந்து நீங்கள் எடுத்து இதே போல் சின்ன சின்ன பால்ஸாக தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த சப்பாத்தி மாவை வந்து ஒவ்வொரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி போல் நல்லா உருட்டி அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலை வந்து இப்படி நல்லா தடவி விட்டுட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணி அது நல்லா ரவுண்டாக நல்லா சுற்றி விட்டுடுங்க. இதே போல் எல்லா உருண்டையும் சப்பாத்தி போல் உருட்டி அதே போல் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபோல்ட் பண்ண அந்த உருண்டைங்களை ஒவ்வொன்றா எடுத்து இதே போல் ஒரு தடவை மறுபடியும் உருட்டி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுட்டு அந்த தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பரோட்டா மாவை 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரையிலும் சுடணும். பொன்னிறமாக வரத்துக்கு இந்த பரோட்டா மேலே ஆயில் நல்லா அப்ளை பண்ணுங்க. அதே போல் அடுத்த பக்கமும் அப்ளை பண்ணுங்க. பாருங்கள், பரோட்டா வந்து எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குன்ட்டு. ஸோ அதே போல் அடுத்த பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த பரோட்டாவோட ஒரு 4-5 பரோட்டாவை வந்து ஒன்று மேலே அடுக்கி இது போல் நல்லா சைடில் தட்டினீங்கன்னா ஸோ உங்களுக்கு சாப்பிட்றப்போ ஈஸியாக இருக்கும். இந்த பரோட்டாவை வந்து நீங்கள் ஒரு சிக்கன் சேர்வாவோடையும் சரி இல்லைன்னா ஒரு வெஜிடபிள் குருமாவோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.